வணக்கம் கேஸ், வெல்கம் டு மிஸ்டர் வாய்ஸ் துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2019 ரிலீஸ் ஆன கவுண்ட் டவுன் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். த்ரில்லர் கேட்டகரி மூவி, கொஞ்சம் ஹாரர் கலந்துருக்கும், மிக்ஸ் பண்ணியிருக்கோம். படம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ படத்தோட ஓப்பனிங் சீனில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஒருத்தர் வந்து மஞ்சள் கலர் சொக்கா பாட்ட ஒரு பனியன்காரர் கண்ணாடி போட்டு உள்ள வந்து பாட்டு என்ஜாய் பண்ணுங்கன்னு பாட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. பாட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அங்கே நம்ம கதாநாயகி கட்டுறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸோட. பாட்டியெல்லாம் போயிட்டுருக்குது, ஜாலியாக இருக்கிறான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆப் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. கவுண்டவுன் ஒரு ஆப்பு, நம்ம எப்போ சத்து சாக போகிற மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே அதை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம கதாநாயகி இன்ஸ்டால் பண்ண இன்ஸ்டால் பண்ண நீமே ஏன் பண்ணுற இதெல்லாம் நான் நம்பிக்கை இல்லை, பரவாயில்ல சொல்கிறாள் இன்ஸ்டால் பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி போட்டு அவளும் அந்த படத்தில் முன்னாடி வர பார்த்திங்களா அவள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறான். இன்ஸ்டால் பண்ண உடனே எல்லாத்துக்கும் டேட் காட்டுது. நான் இப்போ சாக போகிறேன், நான் அப்போ சாக போகிறேன், இவளுக்கு நீ கொஞ்சம் நேரத்தை சாக போகிறேன் அப்படின்னு காட்டுது. இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா அது எல்லாத்துக்குமே ஏதாவது சாக போகிறாளா, சந்தோஷம். அந்த கூட ஒருத்தன் ஏய் ஜாலி அப்படின்னு மாதிரி இப்படி விளையாட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனலுக்கு புதுசாக வந்து சேனல் ஃபுல்லாக வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். மறக்காம பெல் பட்டன் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோ. அப்புறம் அவனோட பாய் ஃப்ரெண்ட் பயப்பட நான் வந்து தான் சாக போகிறேன்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படியே இதுக்கு போய் ஏன் நீ பயப்படுறாலாம் சும்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சரி இதை என்ஜாய் பண்ணுறாங்க, எங்கள் ட்ரிங்க் அப்புறம் நீ குடி அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ட்ரிங்க் எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் நம்ம அவரோட பாய் ஃப்ரெண்டும் எடுத்து சரி அவனோட ட்ரிங்க் நானும் பாதி ஷேர் பண்ணிக்க சொல்லிவிட்டு அவனை பாதி குடிச்சிட்றான். குடிச்சவன் ஃபுல்லாக மட்டையாயிருது, அவனுக்கு மண்டை அப்புறம் போதை ஏறிடுது. அப்புறம் என்னால் ஓட்ட முடியாது, நீ வளரிட்டு இருக்கிற அப்படி சொன்னதுக்கப்புறம் தாயே நான் கொண்டு இங்கே விட்டுற மாட்டேன், பத்தவங்க கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் கேட்க மாட்டேங்கிறான். நான் நடந்தே ஒன்றாட்டி நீ போட பேசாம அப்படின்னு அவனை அடித்து விட்டு போட்டு இவன் நடந்து போகிறான். அவனு அப்படியே முன்னாடி காரில் போயிடுறான். திடீர்னு ஒரு மெசேஜ் வருது, கவுண்ட் டவுன் ஏன்னு ஒரு சத்தம் போட்டு பார்த்துட்டு ஷாக்காக என்னடா அது மெசேஜ் அலர்ட் மெசேஜ் வந்துட்டே இருக்குதுன்னு பார்த்தா இன்னும் 7 நிமிஷத்தில் சாக போகிறான்னு வருது. அப்புறம் பின்னாடி ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டே வர்றான், தலையில் ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு. இவளுக்கு பயமாக டாக்குன்னு திரும்பி பார்த்தா அவன் கார் எடுத்துகிட்டு போயிட்டான். பேசாமல் அவங்க கூட லெஃப்ட் கேட்டு போயிருக்கலாமா அப்படின்னு நினச்சிக்கிறா போல. அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு 1 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டக்குன்னு நேரம் அங்கே வீட்டுக்கு போய் கதவை திறந்து டக்குன்னு சாத்திடுறான். அதுக்கப்புறம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான். இனிமேல் இந்த ஆப் ஆனில் இருந்து தான் இது பண்ணுவேன், நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாத்ரூம்குள்ளே போகிற பாத்ரூம் தண்ணி திறந்து விட்டு பார்க்குறான், தண்ணி விட்டுலன்னு ஓப்பன் பண்ணுறான். அதுக்கப்புறம் சலசலப்பு சத்தம் கேட்குது. பின்னாடி திரும்பி பார்க்குறான், முன்னாடி திரும்பி பார்க்குறான். டப்பான்னு பார்த்தா அங்கே பாத் டப்புக்குள்ளே ஏதோ ஆள் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி திறந்த மேலே பார்த்தா அங்கே ஒருத்தனையும் காணும். அப்புறம் பார்த்தா டபால்னு மேலே இருந்து இவளை ஒரே தூக்கிடுது. தூக்கினதுக்கப்புறம் இவள் அப்படியே மேலே பறந்து போயிடுறா. ஃபோன் எடுக்கும்போது டமால்னு கவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. டமால்னு கீழே விழுகிறான். அந்த இடத்துல செத்து போகிறான். டைம் முடிச்சுது. இந்த பக்கம் பார்த்தா கார் விட்டு பண்ண பார்த்தீங்களா ஃபுல் போதையில அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அது உட்காந்து வச்சுட்டு ஒரு மரம் ஏறி இறங்கிடுது. அந்த இடத்துல படத்தோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க, கவுண்ட் டவுன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த சீன் காட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸாக இருக்கிறாங்க. இவங்க தாங்க நம்ம படத்தோட கதாநாயகி. ஃபஸ்ட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க கிடையாது, இவங்க தான். இவங்க வர்றாங்க. இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவளோட பாய் ஃப்ரெண்ட்டு. அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கான். இந்த மாதிரி அவன் இறந்துட்டான், அவன் சொன்ன டைம்லேயே செத்துட்டான்னு தோணுது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, அதெல்லாம் நம்பாத, அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், அது உண்மை தான் அப்படின்னு போட்டு அவனுக்கான டைமிங் இன்னும் முடியல போல். அந்த டைமிங் எடுத்து காட்டுறான், ஃபோன் எடுத்து. இவ்வளோ வாங்கி பார்த்துட்டு சரி இதுக்கெலாம் நீ வருத்தப்படாத, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இவனுக்கு ஆறுதல் சொல்கிறான். சரி இவன் எல்லாத்தையும் கேட்டுக்கிறான் பாவம். எல்லாம் அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவன் அங்கிட்டு கிளம்பி போகிறான், இவங்கிட்ட கிளம்பி வரான். சரி ஆளுக்கு ஒரு திசை திரும்பி போங்க. என்ன பண்ணுறீங்க, நான் இதான் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. அவளுக்கு யாருக்கு, நம்ம கதாநாயகிக்கு தான் பிறந்தநாள். அவளை கேக்கை வெட்டி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பீஸை கொடுத்து அவளும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே அவனு அப்படின்னு சொல்ல மாட்டான், அந்த டாக்டர் பார்த்தீங்களா அவருன்னு சொல்ல பண்ணுறாப்புல. எத்தனை நாள் வாழ போகிறேன் அப்படின்லாம் எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்குது. திடீர்னு அங்கே ஒரு பொம்பளை பார்த்திங்கன்னா குத்து உரிமை கொலை உரிமை வந்துட்டு இருக்கிறப்போ அந்த பொம்பளை இந்த டாக்டர் யார் நம்ம நர்சமாகவே பார்க்குறது நம்ம கதாநாயகி பார்த்துட்டு குறுகுன்னு பார்த்துட்டு போகிற அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம கதாநாயகி வழக்கம் போல் யூனிஃபார்ம் கழட்டி வச்சுட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு ஒரு பொருள் எடுத்தது, நம்மளும் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு டப்பான்னு ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அக்செப்ட் த கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஓகேன்னு கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அவளும் கொடுக்குறான். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளுக்கு அங்கே கவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நீங்களும் சில நேரங்களில் சாக போகிறீர்கள்னு கவுண்ட் காட்டுது. அதுக்கப்புறம் பயந்து போய் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளோட தங்கச்சி இருக்குது. அவனோட பாய் ஃப்ரெண்டு கூட ஜாலியாக இருக்கிறான். அதை பார்த்தோன்னே கடுப்பு வருது அவனோட கதாநாயகிக்கு. யார் அவன் முரட்டால் ஓடிட்டுருக்கான்னு சொல்லிவிட்டு அடித்து அவனை விரட்டி விட்றான். அவன் பனியனை போட்டும் போடாமல் துள்ளி குச்சி ஓடுறான். என் சொந்தத்தையும் தலையிடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நான் அவன் அக்கா அப்படி தான் கேள்வி கேட்பேன்.
நான் சொல்கிறேன் நீ கெடுத்தாகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ கடுப்பு தங்கச்சிக்கு போ உன் பிரச்சனை கேட்கணும் அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் விழுந்துடுறான். இந்த பக்கம் அவன் நைனா வராரு. நைனா வந்துட்டு சரி விடுமா சின்ன பொண்ணு தானே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஹக் பண்ணி ஆறுதல் பண்ணுறாரு. சரி சின்ன பொண்ணு போகிற போக்கில் சரியாக போயிடுவா நீ ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு அவங்க அப்பா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபஸ்ட் சீனில் வந்து பாய் ஃப்ரெண்ட் அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கான்ல, என்னை தனியாக விடுங்க எனக்கு தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல இன்னி கொஞ்சம் நீ சாப்பிட்ற 3 நிமிஷத்தில் அப்படின்னு டைமிங் அவருக்கு விளாட்டு வருது. அப்புறம் எப்போ நம்ம சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்குறான். அலாட் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. இவன் தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு யோசனை பண்ணுறான். என்ன பண்ணுறான், அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு இப்படி வெளியே வரப்பா அந்த பெட்டை விட்டு வெளியே வரான். வெளியே வந்து அந்த கேமராவே பார்த்துட்டு இருக்கிறான். அந்த கண்ணாடி ஒன்று இருக்கும். அந்த கண்ணாடியை பார்த்துட்டு சொல்ல டமாலும் கண்ணாடி வெடிக்குது. இது என்றாது ஆட்டோமேட்டிக் கண்ணாடி வெடிக்குதுன்னு பார்த்தா சுற்றியும் முற்றியும் பார்க்குறான். ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒருத்தனையும் காணும். ஏன்னா யாராக இருக்கீங்களா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நாங்கள் ஒருத்தர் மாட்டி முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒருத்தன் ஒரு குரலையும் காணும். திடீர்னு ஒன்று ஓடுது ஒடியாருது. இவன் பயந்துக்கிறான். அப்படியே அங்கே ரூமுக்குள்ளே போகிறான். அங்கிட்டு போனால் தப்பிச்சு போகிறதுக்கு வழி இல்லை, அது லாக்காக இருக்குது. இவன் ஃபோன் எடுத்து விளாட் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. சரி கதவை திறந்துட்டு நம்ம வந்த வழியை திரும்பி போகணும்னு பார்த்தா அங்கே ஒரு போர்டு போட்டிருக்கான்னு என்ன தெரியுமா, நோ ரீஎன்டர், திரும்பி உள்ளே போக முடியாதாம்மா. அடா பாவிகளை இப்படி மாட்டா பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லி போட்டு அவன் பயந்துக்கிறான். லைட் அடித்து பார்க்குறான். வெளிச்சம் கீழே எங்கடா போகுது வழி அப்படின்னு தெரியாமல் வழி தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கிறான் பையன். அதுக்கப்புறம் அப்படியே லைட்டை மேலே லைட்டை தூக்கி பார்க்குறான். அங்கே லைட்டை தூக்கி பார்த்தான். அவன் நிற்கிறான். யார், அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு புசி காமிச்சு நிற்கிறான். திடீர்னு திரும்பினா மூஞ்சியில் கோரமாக இருக்குது. பேனு அப்படியே பயந்துக்கிறான். பயந்தவன் டபால்னு தடி கூப்பிட்டு படியில் விழுந்துடுறான். அவன் நடந்து வர்ற பேக்ரவுண்ட்லேருந்து அப்படியே டபால் மேலேருந்து கீழே ஃபோன் சைன்னு கீழே விழுகுது. விழுந்து படி மேலே டாம்னு விழுந்துருது. செகண்ட்ஸ் ஓடிட்டே இருக்குது. டப் டப் டப்புன்னு திடீர்னு அவன் மேலேருந்து கீழே விழுந்துடுறான். அந்த ஃபோன் அடிபட்டு அவன் செத்து போகிறான். அதுக்கப்புறம் வழக்கமான மளிகை நகை வராங்க, யூனிஃபார்ம் போடுறாங்க, உள்ளே போகிறாங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடக்குதால உண்மையாக அவன் செத்துட்டானா சொன்ன மாதிரி அவன் செத்துட்டான் அப்படின்னு சீனியர் நர்ஸுக்கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே எல்லாம் சும்மா அதெல்லாம் நம்பாது அப்படின்னு அவங்க சொல்ல எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. அவன் சொன்னான் நான் கண்டிப்பாக சாக போகிறேன்னு. ஸோ அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறேன். அதெல்லாம் அவன் தேவையில்லாத சொன்னதுக்கப்புறம் இவன் கேட்க மாட்டேங்கிறான். அவன் அட்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவன் பெட்டில் அவன் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோன் எடுத்து பார்க்கலான்னு கூட பார்க்குறான். அந்த ஃபோன் உடஞ்சிருக்குது, லாக் வேறு போட்டிருக்குது. ஸோ ஃபேஸ் லாக் காட்டுருக்குது. சரி அவன் பாடி திறந்து பார்ப்பான்னு சொல்லிவிட்டு அவன் பாடியை திறந்து அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பார்க்குற. ஃபிங்கர் பிரிண்ட்டு அக்செப்ட் ஆகலை. ஸோ ஃபேஸ் லாக் போட்டிருக்கான். சரி முகரை காட்டி தொலை நிலைப்பட்டு அவன் மூஞ்சி காட்டி கண்ணை மூடி கேச்சு எப்படி திறக்கும். சரி கண்ணை திறந்த அப்படின்னு சொல்லிப்பட்டு அண்ணா திறந்த கண்ணை ரெட்டிஷாக இருக்குது. கண்ணை திறந்தாச்சு, ஃபோனை காமிச்சாச்சு, ஃபோன் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படி நோட்டி பார்த்துட்டு இருக்கிறான். டைம் முடிஞ்சுது. அவன் கொண்டு வந்த கவுண்ட் ஒன் ஆப்பில் இவளுக்கு கருக்குன்னு ஆயிடுச்சு. டவான்னு கைப்பட ஃபோனு கீழே விட டக்குன்னு முழிச்சு பார்க்குறான். அவன் மூஞ்சி அப்படி திரும்பி இருக்குது. அந்த ஒத்த கண்ணை மட்டும் என்னென்னு தெரியல, அப்படியே லைட்டாக கீழே இறங்குது. 2 கண்ணால் இறங்கணும், ஒரு கண் மட்டும் இறங்குது தெரியலையே. சரி நீ இது அப்படியே இறங்கிட்டு போ அப்படி பயந்துக்கிற அவளும். இது வேலைக்கு ஆகாது, ஷட்டரை சாத்திட்டு கிளம்புன்னு சொல்லி போட்டு அவனை தூக்கி உள்ளே போட்டு டபார்னு சாத்திட்டு அங்கேருந்து கிளம்புறான். வீட்டில் ஒரு வந்து உட்கார டென்ஷனாக இருக்குது. சொன்ன மாதிரி செத்துட்டானே நம்மளும் சாக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கவுண்டம் டைமை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்ருக்குறான். என்னடா பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம வேறு இன்ஸ்டா பண்ணி தொலைச்சிட்டோமே, நம்மளும் இன்னும் கொஞ்சம் சாக போகிறோமே அப்படின்னு ஒரு பயம். அப்படியே இருள் சூழ்ந்த பயத்தில் உட்காந்துட்ருக்குறான். இப்படி உட்காந்துட்டு இருக்க சொல்ல அவங்க அப்பா நான் என்ன ஃபோன் பண்ணுறாரு, என்னம்மாச்சு என்ன இல்லாமல் அப்பா இந்த மாதிரி ஆகி போச்சுப்பா, பிரச்சனை இருக்கிறப்ப நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சொல்ல சீனியர்ஸ் வந்து என்னம்மா இப்படி உட்காந்துட்டு இருக்க வேறு நேரத்தில் வேலையை பார்க்க மாட்டேன்னு சொல்ல அதோட சரி டாக்டர் போய் பாருன்னு சொல்லி டாக்டர் வந்து பார்க்குறாங்க. டாக்டர் வந்து பார்த்தா என்னம்மா இந்த பேஷண்ட் இன்னும் பார்க்கல அப்படி பார்க்கணும்னு சொல்லி போட்டு டாக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம நர்சம்மாக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாரு. உடனே அவன் தள்ளி போட்டு இந்த மாதிரி அங்கிட்ட வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்து நீ சீனியர் நர்ஸுக்கிட்ட சொல்ல பார்க்குறேன். உடனே டாக்டர் அந்த சீனியர் நர்ஸுக்கு ஒரு வேலையை கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க சொல்ல விடாமல். சரி என்றைக்கும் நான் சிக்க விடாமல் அவனை அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே ஒரு கண்ணில் கோவத்தையும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குதில்ல, இந்த ஆப்பில் மூலம் சாக போகிறேன்னு அதையும் வச்சுக்கிட்டு நைட்டு வீட்டுக்கு போய் நெட்டில் எல்லாம் போய் சர்ச் பண்ணி பார்க்குறேன். இந்த கவுண்ட் ஆப் யார், இது அன்இன்ஸ்டால் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்லாம் போட்டு பார்க்குறேன். ஒன்றும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. ஒரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணால் அவ்வளோதான் முடிஞ்சுது. ப்ரீவியஸில் ஒரு சித்திப்பா பார்த்தீங்களா, அவன் ஃபோட்டோ பார்க்குறான். அவன் ஃபோட்டோ இவன் பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் அவன் இவன் கூட சேர்ந்தவன் தான் அவன். அப்புறம் ஒரு சில வீடியோலாம் பார்க்குறான். அப்படியே அந்த டைமிங் முடிவுக்குள்ளே அவங்க அந்த இடத்துல வீடியோ செத்து போகிற மாதிரி வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து அவள் பயந்துக்கிறான். நிறைய பேர் கேவலமாக கமெண்ட் போட்டிருக்காங்க, இதெல்லாம் ஃபேக்குங்க நம்பாதீங்க அப்படின்லாம். அவனுக்கு அந்த தான் தெரியும் வலியும் வேதனையும். வீட்டில் மூடி வச்சு பேன் ஒன்று உட்காந்துருக்குது. என்ன கரும கண்டா விடாது சே அப்படின்னு சொல்லி போட்டு பயந்துக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், டக்குன்னு அங்கேருந்து கிளம்பி போய் அந்த ஃபோன் இருக்கும்போது அவனோட ஃபோனு தூக்கி போட்டு உடைக்கிறான். இந்த ஃபோனால் தான் எல்லா பிரச்சனையும் இல்லை உடச்சி சரியாக போயிருமில்ல போட்டு உடனே உடைக்கிறான். உடச்சி பார்த்து திரும்ப அந்த கவுண்ட் டைமிங் டப் 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 அதோட கடமையை சிறப்பாக செய்யுது. இந்த பொழப்பு வேணாம் சொல்லிப்பட்டு வெளியே போய் காரை திறந்து
காதுக்குள்ள டப்புன்னு முடி உட்காந்துக்கிறான். திடீர்னு பார்த்து ஒரு கை வருது, பயந்துக்கிறான். முழிச்சு பார்த்தா வேற எங்கேயோ இருக்கிறா, விடிஞ்சிருச்சாட்டிருக்குது. ரோட்டோரமாக நிப்பாட்டிருக்கேன், வர மாட்டுமா, கார் எடுமா அப்படின்னு நம்ம சத்தம் போட சொல்ல, என்னடா இனிமேல் தூங்க விட மாட்டேங்களே அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்து தொலைறேன்டா அப்போடா அப்படின்னு சொல்லி போட்டு அவன் முடி கொடுத்து போட்டு கிளம்பி போகிறான். நேராக போய் அவன் தங்கச்சி கூட்டிகிட்டு வரான். கூட்டி வந்து தங்கச்சி கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை மாட்டிட்டேன், இப்படி ஒரு ஆப் இருக்குது, நீ எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் சும்மா ஃபேக்குக்கு, அதெல்லாம் நம்பாதக்கா, ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறேன் நீ போட்டு அவள் காதில் ஓட்டுக்காமல் அவாட்டு கிளம்பி போகிறான். இது சம்மந்தமாக என்னை கூப்பிட்டு எனக்கு தொந்தரவு பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறான். சரி சின்ன பொண்ணு தானே சொல்லி விட்டுறான். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதனால நேராக கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போய் இந்த ஃபோன் தானே பிரச்சனை, சரி நம்ம ஃபோனை மாற்றிடுவோம், எந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு கடைக்கு போகிறாங்க. மொபைல் ஷாப்புக்கு போய் எனக்கு ஒரு நல்ல புது ஃபோனாக வேணும், கைவிடாத ஃபோனாக வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த ஃபோனை எடுத்து கொடுக்குறா கடைக்காரரு. எடுத்து வச்ச உடனே நம்ம கதாநாயகி டப்புன்னு புறத்து பிரிச்சிடுறாங்க. ஏமா காசு இருக்குல்ல, அதெல்லாம் இருக்குது, இந்த போட்டு காலத்தை கொடுத்துட்றான். டபாலில் என்ன பண்ணுறான், அந்த புது ஃபோனை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி காசை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த புது ஃபோனை பிரிச்சிட்றான். யார், நம்ம நர்சம்மா. சரி எது ஆப் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு போட்டு பார்க்குறான். நம்பரை போட்டு பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஆப்பும் இல்லை. ஒரே சந்தோஷம், எப்பாடா அந்த ஆப் இல்லை, நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டு போட்டு காசையும் கொடுத்து போட்டு அங்கேருந்து அப்படியே சன்னமாக கிளம்புறேன். கடைக்காரனுக்கு சந்தோஷம், நல்லா வியாபாரமாச்சு இன்றைக்கி மொபைல் ஷாப்பு. அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் ஒரு குரல் சுத்தான். அப்போ நான் பார்த்தா நோட்டிஃபிகேஷன், இது எப்போ இன்ஸ்டால் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரன் கூப்பிட்டு கேட்கேன். அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி போட்டு அவன் சொல்லேன், இங்கே பாருங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகவே இல்லை, நான் இன்ஸ்டால் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், என்ன நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, என்ன ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல, உனக்கு அது இன்ஸ்டால் பண்ண அதான் நம்ம கொண்டாமா சொல்லி போட்டு கடைக்காரன் இன்ஸ்டால் பண்ணி பார்க்க இன்ஸ்டாலே ஆக மாட்டேங்குது. ஆடா போங்கடா நீங்களும் உங்கள் கடையை முடிச்சுட்டு போட்டு காசு கொடுத்தாச்சுன்னா ஒன்று வாங்கி தானே வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொருளை அந்த மொபைல் ஃபோனை வாங்கிட்டு போயிடுறான். இன்னொருத்த வரான், பழுக்கான ஒருத்த வரான். வந்து பார்த்துட்டு அவங்க எதை பற்றி பேசிட்டாங்கன்னு சொல்லி கேட்டு நிற்கிறான். இந்த பக்கம் கவுண்ட் டைம் போயிட்டே இருக்குது. நம்ம கதாநாயகி நர்சமாக பார்த்துட்டு பயந்துக்கிறாங்க, என்னடா படம்னு தெரியாமல் முடிச்சுட்டு உட்காந்துட்டுருக்குறாங்க. பின்னாடி பார்த்தா யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. பெரிய ஒரு போரியை போர்த்திக்கிட்டு பரிதா போட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி. திரும்பி பார்த்தா ஒருத்தனையும் காணாம். சரி நம்ம முன்னாடி கேமரா பார்ப்போம், பார்த்தா யாரையும் காணோம். டபால்னு திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா பேன்னு கையை பிடிச்சதான் இருக்குது. இவன் டக்காலும் பேக் கேரை போட்டு டக்குன்னு ஆக்சிடென்ட் மாதிரி சுற்றாலாட்டம் இருக்குது. பின்னாடி வண்டியில் போய் இடிச்சிருது. இடிச்சுக்க வண்டிக்கார வந்து லவலவான்னு கத்துறான். அதை கத்தான பார்த்துட்டு மொபைல் ஷாப்பில் ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு ஐயோ அவன் தெரியாமல் பண்ணிட்டாங்க, அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி அவளை காப்பாற்றி விட்றான். நீ என்ன ரொம்ப பேசாத போட அவனுக்கு விட்டு அந்த பின்னாடி காய்க்காரன்னு மிரட்டி விட்றான் இவன். அதுக்கப்புறம் சரிங்க சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். நானும் இந்த ஆப்பில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு டைமிங் முடிய போகுது பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் எடுத்து காட்டேன். ஓ நீயும் நம்ம கதை தானா அப்படின்னு சொல்லி போட்டு சரி சந்தோஷம் சொல்லி போட்டு 2 பேரும் நேராக பாருக்கு போகிறாங்க. பாருக்கு போய் ஆளுக்கு ஒரு சாராயத்தை வாங்கி குடிக்கிறாங்க. குடிச்சு டிஸ்கஸ் பண்ணி பேசுகிறாங்க. நான் இப்படி மாட்டிட்டேன் அதெல்லாம் ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து அந்த ஆப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அதை அக்செப்ட் கொடுக்குறாங்க. அதை கண்டிஷன்ஸ் அப்ளைஸ்லாம் படித்து பார்க்குறாங்க. யாராவது இன்ஸ்டால் பண்ணக்கூடாது இல்லை அக்செப்ட்லாம் கண்டிஷன்ஸ் அப்ளை எல்லாத்தையும் படித்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு இன்னும் ஒரு நாள் வாழ போகிறேன் அப்படிங்க வருது. சரி சந்தோஷம், அவன் அப்படியே கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி நேரம் ஹாஸ்பிட்டல் வராங்க. ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து நேராக ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க. சர்ச்சுக்கு வந்து போய் அங்கே ஒரு இது இருப்பார், யார் ஃபாதர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறது வாய்ப்பு இல்லையே, சரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், நீங்கள் இவரை போய் பாருங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு அட்ரஸை கொடுக்குறாரு. சரி சந்தோஷம் சொல்லிவிட்டு அந்த அட்ரஸ் வாங்கிட்டு நம்ம கதாநாயகன் எல்லா கதாநாயகெல்லாம் அவன் செத்துருவான். அவன் கதாநாயகமும் நர்சம்மாவும் அவனும் அந்த கூட பார்த்தீங்கன்னா பாடி பில்டர் அவனும் போகிறாங்க. அப்படி போயிட்டு சொல்ல திடீர்னு நேரம் எங்கே வராங்க, ஹாஸ்பிட்டலில் வராங்க. திரும்பவும் ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கே ஒரு கதவு, இந்த ஒரு பாடி பில்டர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வரான். பார்த்துன்னு போகிறான். அங்கே ஒருத்தவங்க யாரோ ஒரு பையன் கதவை டப்புன்னு அடிக்கிறான். தம்பி நான் உள்ளே இருக்கேன், அங்கிட்டு போன்னு சொல்ல அது என்ன பண்ணுது, அந்த 2 கால் அப்படியே நகர்ந்து போகுது அந்த பக்கம். சரி அங்கிட்டு போயிடுச்சுன்னு பார்த்தா போகலிட்டுருக்கு. அப்புறம் திரும்பி வெளியே வந்து பார்க்குறான். என்னடா அது கால் எங்கடா காணன்னு பார்த்தா அது பாத்ரூம் நடந்து போகுது. என்னடா அது கேப் இல்லாமல் நடந்து போகுதுன்னு பயந்துக்கிறான். அப்புறம் என்ன ஆயிடுது, அந்த கால் முன்னாடி ஸ்டெப் வைக்கிது. முன்னாடி ஸ்டெப் வச்சு டபான்னு கால் அப்படியே திருப்பாமல் டபாக்குன்னு மடக்குது. இது எப்படா முடியும் அப்படி நடந்து போகுது. ஆச்சரியமாக பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் லைட்டு டிம் ஆகி டபான்னு லைட் ஆஃப் ஆகுது. டக்குன்னு திரும்பி பார்க்குறான். அங்கே ஒரு பையன் தலையை குனிஞ்சிட்ருக்கான். குனிஞ்சிட்டு தலையை தூக்கி ஏன்னு வரான் பாருங்கள். ஐயோ சாமி செம சீன் அந்த சீன்லாம். இவன் லைட்டை பிடிச்சி நிற்கிறானா, இவனுக்கு பயமாயிடுது. எந்த பையன்டா அவன், யாரா அவன் அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ நான் பார்த்தா இவனோட பையன் அவன் செத்து போய் பண்ணிட்டுருக்கு. அந்த பையன் தான் இப்போ பேய் மாரி வருது. இவனுக்கு ஒரு பயம். டபால்னு தட்டி விட்டு இவனை போட்டு அங்கிட்டு ஆட்டான். அதுக்குள்ளே கரண்ட் வந்துடுது.
கரண்ட் வந்தோடனே அப்புறம் அங்கே இருக்க பாத்ரூம் ஒருத்தன் கையை பிடிச்சிட்டு உட்காரான். ஓகே ஓகே நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பி விட்றான். இந்த பக்கம் ஒரு மீட்டிங் போகுது. என்ன மீட்டிங்கு? இந்த டாக்டர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸில் தப்பாக நடக்கிறான் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கும். அந்த மீட்டிங்கில் வந்து பேசுகிறாங்க. ஏதாவது ட்ரபிள் கொடுக்குறாரா, எது உண்மை அப்படின்னு கலந்தாலாச்சு மீட்டிங் போடும்போது, என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, நான் சொல்கிறதா உண்மை, நம்புங்க அப்படி அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவள் கடுப்பாயிடுறா. நர்சம்மா கதாநாயகி கடுப்பாயிடுறா. இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்புறேங்க, என் டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான் அவள். அதுக்கப்புறம் 2 பேரும் நான் வந்துடுறாங்க. திரும்பவும் பாடி பில்டரும் நர்சம்மா வராங்க. லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாங்க, கிளம்பி போகிறாங்க. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத பார்ப்போம். நேராக எங்கே போகிறாங்க, அந்த ஃபாதர் கொடுத்த பார்த்திங்க ஒரு அட்ரஸ்ஸு, அவர்கிட்ட வராங்க. அவர் பார்த்திங்கன்னா சரி இதை பற்றினாலாம் அந்த மொபைலை பற்றிலாம் சொல்கிறாங்க, அந்த கவுண்டவுன் ஆப் பற்றிலாம் சொல்கிறாங்க. கேட்டதுக்கப்புறம் அவர் ஐடியா சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும், நான் அதை கண்டுபிடிச்சி சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்லி போட்டு அப்படி இப்படின்னு தேடி பார்த்துட்டு, இந்த மாதிரி பல காலத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பேய் இருந்துச்சு, அது அப்படி இருந்து இப்படி இருந்து கடைசியில் வளர்ந்து வந்து இப்போ டெக்னாலஜியில் பூந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்ல. சரி அது தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க 2 பேரும். அது ஒரு பெரிய கதை மாதிரி போகுதுங்க. அந்த கதைக்கு நம்ம போவேன், நம்ம கதையை பார்ப்போம். சரி இதை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா அந்த டைமிங் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஹேக்கரை பிடிச்சி இப்போதைக்கு டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணுறக்கு வழியை பாருங்கள், டைமிங் இன்க்ரீஸ் பண்ணுற வழியை பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நேராக நாங்கள் 2 பேரும் ஜோடியாக போய் அந்த மொபைல் கொடுத்தா பற்றியா அந்த கடைக்காரனை பார்க்குறாங்க. எனக்கு ஒரு ஆப்பை ஹேக் பண்ணி டைமிங் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமே அப்படின்னு சொன்னதுக்கு அந்த செலவை நான் ஏற்றுக்கிறேன்டா, பணத்தை நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறான் அவன். சொன்னதுக்கப்புறம் சந்தோஷம், அந்த 2 கார்டையும் கொண்டா அப்படின்னு அவன் வாங்கிக்கிறான். அந்த மொபைல் ஷாப்காரன் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்பை காமிச்சு இன்ஸ்டால் பண்ண அப்புறம் அந்த ஆப்பை வச்சு என்ன பண்ணுறான், அவன் லேப்டாப்பில் போட்டு அந்த ஆப்பை ஹேக் பண்ணி அதில் ஒரு டைமிங் இருக்கும், அந்த கோடிங்கை பூரா எடுத்து அந்த டைமிங் எத்தனை ஜிபி எல்லாம் பார்த்து அந்த கோடிங் எடுத்து அதுக்குள்ளே இருந்து எவ்வளோ டைமிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிகளையும் பண்ணித்தர்றான். அப்போ கடைசியில் சொல்லிடுறான், உங்களுக்கு டைமிங் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு, இதில் வந்து கவுண்டவுன் டைம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு. நம்ம சும்மா ஹேக்கர் பூந்து விளையாடுவான்ல, பட்டை கிளப்பிட்டான். இங்கே பார்த்தா இவங்க ஃபோனில் டைமிங் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, 92 வருஷம் வாழப்போன்னு வந்துருச்சு. இவங்களுக்கு சந்தோஷம், எப்பாடா ஒரு விலை தப்பிச்சோமில்ல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், பணத்தையும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கதாநாயகி ஒரு தங்கச்சி இருக்குது பார்த்தீங்களா, அவள் ஃபோனில் திரும்ப அவள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாள் இருக்குது கவுண்டவுன் ஆப்பு. அவளுக்கு பார்த்திங்கன்னா 73 வருஷம்னு காட்டுது. எப்போ அது இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு ஆச்சரியமாக போச்சு அவளுக்கும். அதுக்கப்புறம் அவன் டாட்டா சொல்லி பாய் சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இவங்களுக்கும் சந்தோஷம், சரி எப்படி நம்ம வந்த வேலை முடிஞ்சுது, நம்ம பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போது நேரம் என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் அந்த பாடி பில்டரும் கதாநாயகியும் உட்காந்து பேசுகிறாங்க. ரூம் போய் படுத்து தூங்குறாங்க. அவங்க கதாநாயகம் ஃப்ளாஷ்பேக்கு எல்லாத்தையும் அவங்க பேசி மனசை தேத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுக்கு முன்னே ஒன்றா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது கதவு கிட்ட. அப்போ என்னடா சத்தம் கேட்குதுன்னு போட்டு அவள் எழுப்புறான். எந்திரி மேலே எந்திரி, யாரும் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நல்லா பாரு, யாராவது நிற்கிறாங்கடா வெளியில் தட்டாங்க. டப்பான திறந்து வர்றான் அவன். அப்போ இவன் யாரா படுத்துருக்கவனு பார்த்தா பேய் கையை பிடிச்சி ஒரு தடவி ஒரு உளுக்கு எடுத்துருது. அப்படியே பயந்து போயிடுறாங்க. தப்பால் முடிச்சு பார்த்தா யாரையும் காணும். அப்புறம் சரி பயப்படாத ஒன்றும் இல்லை ஏற்பட்டு அதை சொல்லிட்டான். திரும்பி பார்த்தா டைமிங் பூரா டிக்ரீஸ் ஆகிருக்குது. இவங்க ஹேக் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, அந்த டைமிங்கில் தாண்டி செட் இருக்குது, ஹேக்கிங்கில் செட் ஆகாது போல். திரும்ப அங்கே அவளுக்கும் ஃபோன் வருது. யாருக்கு? நர்ஸோட தங்கச்சிக்கு. அந்த பிள்ளை அப்படியே பயந்து வந்து ஃபோனை தூக்கி பார்த்தா அதுக்குள்ளே டைமிங்கு டிக்ரீஸ் ஆகிருக்குது இல்லையா. அதை பார்த்து அவள் பயந்துக்கிறான். என்னடா அது அதுக்குள்ளே இவ்வளோ குறைஞ்சிருச்சு டைமிங்கு, அப்போ நம்ம நீ சீக்கிரமாக சாக போகிறோமா அப்படின்னு அவள் பயந்துக்கிறான். அதுக்கப்புறம் டப்பா லைட் ஆஃபே ஆன் ஆகுது. இவன் என்ன பண்ணுறான், சத்தம் கஞ்சியில் போட்டு வெளியே போய் பார்த்து அந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, சென்சார் லைட்டு, காலை வச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிரும் ஆன் ஆகிரும். அவள் பயந்து போய் திரும்ப உள்ளே வந்துடுறான். கட்டில் படுத்துருக்கான். அதுவாக சென்சார் பட்டு ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த கட்டில் படுத்து குனிஞ்சிருக்க பார்த்தீங்கன்னா பயந்து போய் அந்த கட்டில் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகுது. என்னடா அது எந்த பிடிப்புமெல்லாம் போகுதுன்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு டெட் பாடி மாதிரி வருது, பேன வருது. இவன் பயந்துக்கிறான். அதுக்குள்ளே அவங்க அக்கா காரியம் வந்துடுறாங்க. பயப்படாதம்மா நான் இருக்கேன்னு சொல்லி அவளை பத்திரமா கூட்டிகிட்டு போகிறாங்க. நேராக எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, அந்த ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அட்ரஸ் கொடுத்த ஃபாதர் அவங்களோட கன்சல்ட் பண்ணாங்கல்ல, அவங்ககிட்ட வராங்க. எங்கள் ஹேக்கெல்லாம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் செட் ஆகலை, வேறு ஐடியா சொல்லுங்கள். சரி இந்த மாதிரி ஐடியா இருக்குது, இந்த புக்கில் நான் பார்த்துருக்கேன், இந்த கருப்பு பேய்கள் நம்ம இந்த மாதிரி சக்கர வெள்ளத்தில் உட்கார வச்சு அவங்களாம் விரட்டலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கான வேலைகளும் ஆயுதங்களாக பண்ணுறாங்க, ரெடி பண்ணுறாங்க. பெயிண்ட் அடித்து ஸ்டார் மாதிரி ரெடி பண்ணி ஒரு வட்டத்தை போட்டு நீ அந்த பேய் வந்தால் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கவுண்டவுன் டைம் வேறு ஸ்டார்ட் ஆகுது. இவன் அவளை பார்க்க அவன் இவளை பார்க்க 2 பேரும் பார்க்குறாங்க, கண்ணாடி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கிட்டு ஓரமாக போய் மருத்துவத்தை கொடுத்துட்டு
அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்குது டம்மு டம்முன்னு. என்னடான்னு பார்த்தா பேய் வந்துருச்சுடோ வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பேயை பார்த்துட்டு இவன் பயந்துக்கிறான். தங்கச்சி திரும்பி பார்த்து ஏன்னு கத்துறான். அந்த பேய் மூஞ்சில் சாக்கா போட்டுக்கிட்டு ஓட்டையை போட்டான் மாதிரி நிற்கிது. அப்புறம் அந்த ஃபாதர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் போய் காட்டுறாப்புல, இந்த மாதிரி சர்ச்சு அந்த சிலுவை காட்டுறாப்புல. அந்த பேய் அப்படி தீ பறந்து வருது. உள்ளே நுழைய முடியாமல் அப்படி பரிதவிக்குது. அதுக்கப்புறம் அந்த பாடி பில்டர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட பையன் மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு வந்து வாப்பா வாப்பான்னு சொல்ல, இவன் காலை எடுத்து கட்டை தாண்டி வெளியே போக அந்த பையன் மூஞ்சி அப்படியே கண்ணில் பிரியோட ஏன்னு வருது. அந்த பேய் தான் அந்த பையன் மாதிரி வந்து இவனுக்கு காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகுது. இவங்க எல்லோரும் பயந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து நசம்மா அவனை காப்பாற்றலான்னு வெளியே துரத்து வரும்போது வர்றதுக்குள்ளே டப்பான்னு ஒரு கார் ஏற்றி அவன் அந்த இடத்துல செத்து போகிறான். அவன் கதை முடிஞ்சுது. ஓடி போய் பார்க்குறான். அவன் ரத்தம் சொட்ட அவன் போன டைமிங் முடியும் போது கரெக்டாக இங்கே இவனுக்கு உயிர் போயிடுது. ஸோ இவனோட கணக்கு முடிஞ்சுது. இவனை காப்பாற்ற முடியல. இவன் ரொம்ப வருத்தப்படுறான். கண்மணி ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு. சரி வழி இல்லை, அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி போட்டு டப்பான்னு என்ன பண்ணுறான், அவள் தங்கச்சியை பாரு, தங்கச்சி வயசில் ஒரு ஓட்டர் வந்துருக்கும், டப்பான்னு கீழே வந்துருக்கும். அவளுக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி போட்டு கூட்டிகிட்டு போய் அவளை கட்டெல்லாம் போட்டு அவள் ரெடி பண்ணுறாங்க. நம்ம நர்ஸம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க சொல்ல அந்த பக்கம் அங்கே அவன் டாக்டர் இருப்பாப்புல. அந்த டாக்டர் தான் ஒரு கட்டுப்படுவார். இந்த குழந்தைகிட்ட பசங்க தப்பான பண்ணிக்கலாம் அந்த டாக்டர். அப்புறம் அங்கே இருக்க நர்ஸம்மா கூட வேலை செய்கிறவங்க ஒருத்தன் சொல்லுவாங்க, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம கதாநாயகி கேட்டு சொல்ல நமக்கு கதாநாயகி கோவம் வந்துடுது. இவன் எல்லா பொண்ணுகளையும் தப்பாக பயன்படுத்துகிறானா அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ ஒரு முடிவு பண்ணுறான். மக்களை இவன் இன்றைக்கி சாவடிக்கணும்னு சொல்லி போட்டு இவன் ஆல்ரெடி நிக்கா பண்ணியிருக்கான்ல, ஸோ இவனை சாவடிச்சிட்டோம் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு நம்ம கதாநாயகி என்ன பண்ணுறாங்க, நம்ம டாக்டரை கொஞ்சம் சீண்டி பார்க்குறாங்க. அவன் ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரில. சரி நீ இங்கிட்டு வா, கீழே கூடான்னு வான்னு சொல்லி போட்டு அவனை அனுப்பிச்சி விட்றாங்க டாக்டரை. அப்போ நர்சம்மா என்ன பண்ணுறாங்க, தங்கச்சி போய் ஒன்றும் ஆகாத பயப்படாதுன்னு அவனை ஆறுதல் படுத்திட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. 2 பேருக்கு ஓரளவுக்கான டைமிங் முடிய போகுதுன்னு காட்டுது. சரி நீ இங்கேயே இரு, நான் என்ன சொல்கிற வரைக்கும் நீ வெளியே எங்கேயும் போகாத, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு நர்சம்மா கதாநாயகி கிளம்பி போகிறாங்க வேகமாக. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தேடி வந்து பார்த்து கடைசியில் அந்த இடத்த அவன் வர சொன்ன இடத்துக்கு வந்துடுவான். வந்து இவன் என்ன பண்ணுவான், இவன் அப்படியே வசியப்படுத்தலான்னு நினைப்பான். ஆனால் அவன் வசிய மாட்டான். இவன் நம்மளுக்கு இப்போ விரிக்கிற வேலையை நினச்சிட்டு அவன் சுதாரிச்சுக்குவான். அதுக்கப்புறம் சரி அவனுக்கு நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே குடோனுக்கு வர சொல்லலாம். அதுக்கப்புறம் அவன் குடோனுக்கு வந்துடுவான். வந்ததுக்கப்புறம் நீ தானே வர சொன்ன, எங்கே இருக்கேன்னு கேட்க இவன் கையில் ஒரு கம்பி எடுத்துக்கிட்டு அவளை அடிக்கிறதுக்கு ஒரே அடி டமான் ஒடியாக இருந்துருவான். அடிச்சோன்னா அவன் கீழே வந்துடுவான். சரியான அடியாக இருக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஊசி இருக்கும், இவனை சாகடிச்சிடலாம் நம்ம முதல்ல போட்டு அவனை சாகடிச்சா ஒரு பேர் மிச்சமாயிரும்ல, அதனால இவங்க தப்பிச்சிடலாம். அந்த ஒரு கான்செப்ட்டு. கையில் ஊசி வச்சுக்கிட்டு எனக்கு வழி தெரியல நீங்கள் செத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உத்த போக அவன் தங்கச்சி வரான். தங்கச்சி வந்தவொடனே என்ன ஆயிடுது, டபால்னு அவன் பாடி ஆட்டோமேட்டிக்காக பின்னா ரிவர்ஸ் போகுது. ஏன்னா அந்த டைமுக்குள்ளே தான் அவன் சாகன ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, அதை இப்போ மாற்ற பார்க்குறான் நம்ம கதாநாயகி. அப்படி மாற்றிட்டு இவங்க தப்பிச்சிடலாம்ல, அதனால் சரி நீ இங்கே இருக்கிற, நீ இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு தங்கச்சி விரட்டி விடா. தங்கச்சி போக மாட்டேங்கிறான். அப்புறம் கம்பி எடுத்துட்டு அவன் பின்னாடியே துரத்திட்டே போகிறான் கதாநாயகி. அப்புறம் இவ இருக்க தங்கச்சி டைமிங் வேறு பார்க்குறான். ஐயோ முடிய போதே 1 நிமிஷம் தான் இருக்குது, 1 நிமிஷம் 58 செகண்டு, என்னடா பண்ண போகிறீங்க அப்படியே சஸ்பென்ஸாகவே போகும். அதுக்கப்புறம் அங்கே இருக்க பேய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சாக்கு போட்ட பேய் அப்படி பேயானி நிற்கும். இதை பார்த்துட்டு ஓடுறா தங்கச்சிக்காரி. தப்பிக்கிறதுக்கு வழியும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்புறம் நம்ம கதாநாயகி வந்து அங்கே திரைச்சியில் ஆடிட்டுருக்கோம். இவன் தானே அவன் அப்படின்னு அடிக்க போக டபால் அந்த டாக்டர் குறுக்கு வந்து இவனை போட்டு டம்முன்னு போட்டு புழக்க 2 பேருக்கு சரியான சண்டைங்க, அடிச்சுக்கிறாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் எங்கடா இவன் காணாமல் போயிட்டா அப்படின்னு தொலைவரான். அப்புறம் பார்த்தா பின்னாடி புறமண்டையிலேருந்து ஒரே அடி போட்டுன்னு ஓட்டு அடி வயத்தில் ஒரு அடியை போடுறாப்புல. அவன் வீட்டு ஒரு அடி அடிக்க அவனுக்கு கதி கலங்கி போயிடுது. அப்புறம் திரும்பவும் போட்டு அடிக்கிறான், விரட்டி புறமண்டையில் போட்டு அடிக்கிறான். ஊசி எடுக்கிறா, குத்தா போகிறா, டபால்னு அந்த பேய் அவளை பிடிச்சி இழுத்து விட்றது. அவள் பயந்துக்கிறான். அவன் காலை வேறு அடிபட்டுருச்சு. ஏன்னா இவனை கொல்ல முடியாது போலையே, நம்ம காப்பாற்றிக்க முடியாது போலையேன்னு அவளும் பயந்துக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், திரும்ப மெடிக்கல் டப்பாவில் போய் வேறு மருந்து எடுக்கிறான். எடுத்துகிட்டு அவர் அடிஷனல் மருந்து எடுத்து வைக்கிற கையில் ஊசி இன்ஜெக்ஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறான். ஏன்னா அவன் சாகடிக்கணும் இல்லையா, அதான கணக்கு. இந்த பக்கம் முடிய போகுது, டைமிங் முடிய போகுது, நான் சாக போகிறேன், நீ 10 நிமிஷம் கூட இல்லை 1 நிமிஷம் தான் இருக்குது, 27 செகண்ட் போயிட்டே இருக்குது. அப்படியே அழுத்து புறம்புற உயிர் பயம் இருக்கும் இல்லையா, அந்த செகண்டில் சாக போகிறேன்னு நினச்சாலும் எப்படி இருக்கும், திக்குன்னு இருக்கும்ல.
அப்போ நேரம் இங்கிட்டு ரூம் வர்றான், ஒரு சவப்பெட்டி தானாக திறக்குது. என்னடா போய் பார்ப்பான்னு சொல்லிப்போட்டு லைட் அடித்து பார்க்குறான். லைட் அடித்து பார்த்தா பின்னாடி இருந்து போய் இவ்வளோ பிடிச்ச ஒரு இவ்வளோ பிடிச்ச ஒரு தலையை பிடிச்ச ஒரு தள்ளிடுது. இவன் போய் விழுந்துடுறா டமால்னு. விழுந்ததுக்கப்புறம் அடி விட்டுருது அவளுக்குன்னு. 2 பேர் சண்டை கடிக்கிறாங்க. அவள் அங்கிட்டு கண்ணாடி மேலே தூக்கி வீசிடுது. நீ 58 செகண்ட் தான் இருக்குது, 57 செகண்ட் தான் இருக்குது. அந்த செகண்டுக்குள்ளே முடிக்கணும் டைமிங்கில். 48 செகண்ட் வந்துருச்சு கடைசியில். என்னடா போது அடுத்து காலை பிடிச்சி தரத்தான இழுத்து அந்த தங்கச்சியை கொல்றதுக்கு பார்க்குது. அது மூஞ்சியை காட்டுறாங்க பாருங்கள். அப்படியே கண்ணுக்கு லைட்டிங்கை போட்டுக்கிட்டு நல்லா ஃபுல் மேக்கப் போட்டுக்கிட்டு பயங்கரமாக அப்படியே ரொம்ப கோரமாக இருக்குன்னா பார்த்துக்கிங்களேன். அதுக்கப்புறம் அவளை விட்டு என்னோட உயிர் எடுத்துக்க, அவள் உயிர் பேர் என்னோட உயிர் எடுத்துக்கன்னு சொல்லிவிட்டு அம்மா நஷ்டமாக என்ன பண்ணுறாங்க, அவன் ஊசி வச்சு நிற்கிறாங்க. அந்த பேய் அவங்க அம்மா மாதிரி உருவம் எடுத்து வருது. அம்மா நீ அம்மாவே இல்லை, நீ பேய் தானம்மா அப்படின்னு சொல்ல அந்த பேய் சுதாரிச்சுக்குது. நீ தான் தங்கமே புள்ள அடி கண்ணு அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க அம்மா வச்சுக்கிட்ட அந்த பேய் சொல்ல, இதை நம்ப மாட்டோம்மா, என்ன மன்னிச்சிடுமா, நீ பேய்மா, நான் சாக போகிறேம்மா, அவளை மட்டும் காப்பாற்றிடுமா அப்படின்னு சொல்லி போட்டு அவன் அந்த ஊசி டப்பான்னு கையில் ஒரே ஏற்றிக்கிறான். ஏற்றினதுக்கப்புறம் அவளுக்கு ஊசி கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. ஏன்னா அவள் செத்தான், அவள் டைமில் சாகணும், டைமுக்கு முன்னாடி சாகக்கூடாது, அதான் கணக்கு. அப்போ ஊசி போட்டதுக்கப்புறம் இவ்வளோ தங்கச்சி அக்கா வேணாக்கா அப்படின்னு கத்துறான். அதுக்கப்புறம் அந்த பேய் கோவம் வந்து உருவத்தை மாற்றிடுது. பேய் உருவத்தை திரும்ப வந்து பார்க்குது. இப்போ ஊசியை போட்டு இன்ஜெக்ஷன் தூக்கி வீசிட்டான். சாகரண்டா அப்படின்னு சொல்லி செத்துட்டான். அதுக்கப்புறம் அந்த பேய் ஒன்றும் இல்லை, அவங்க அக்கா விழுந்ததுக்கப்புறம் ஏதோ ஒன்று சொல்கிறான் தங்கச்சிக்கிட்ட. அவளும் கேட்குறா, இதை பண்ணுன்னு சொல்கிறேன், ஹேண்ட் சொல்ல அக்கா ஏதோ சிக்னல் கொடுக்குறாங்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே அந்த பேய் வந்து நம்ம கதாநாயகி நசம்மா அப்படியே ஒரே தூக்கி கொண்டு போயிட்டான். அவளும் சந்தோஷமாக தலையை கொண்டு வரான். அவளோட உயிரை எடுக்கவே முடியல. அந்த பேய் என்ன ஆயிடுது, அந்த இடத்துல அப்படியே பஸ்பமாக நொறுங்கி புஷ்ஷுன்னு போயிடுது. ஏன்னா அந்த டைமிங்குள்ளே எடுக்கிறது தான் அந்த பேயோட வேலை. அந்த டைமிங் முடிஞ்சு எடுக்க முடியாது. ஸோ அந்த ரீசனால் அந்த பேய் அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுது. அவனும் கீழே விழுந்துடுறான். அவன் தங்கச்சி கீழே ஓடியாந்து வந்து பார்க்குறான். அக்கா என்னக்கா பார்க்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா ஏதோ ஒன்று விழுகுது. கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று எழுதியிருக்கா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாக்கான்னு சொல்லிப்பட்டு ஏதோ ஒன்று எழுதியிருக்குது. அந்த இடத்துல ஊசி அந்த மருந்து எடுத்து அந்த இடத்துல ஊசி வச்சு குத்தணும் அப்படின்னு அவங்க அக்கா எழுதியிருக்கான். உடனே தங்கச்சி இந்த மருந்து எடுத்துக்கிட்டு சரி நான் குத்துறக்கான்னு சொல்லிப்பட்டு ஊசி எடுத்து அவன் மார்க் பண்ண இடத்துல ஒரு குத்துறான். குத்துனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, ஊசி மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. டபால்னு அக்கா பொழைச்சிக்கிறா, கண்ணை முடிச்சுக்கிறா. அப்பா அவளுக்கு அவனுக்கு சந்தோஷக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சுரா. இந்த பக்கம் டைமிங் 2 செகண்டில் தப்பிச்சிட்டாங்க. யாருக்கும் உயிர் போகலை. இப்போ அவங்க அந்த பிரேக் பண்ணிட்டாங்க, அந்த சாவை பிரேக் பண்ணிட்டாங்க. சரி முடிஞ்சோன்னு பார்த்தா இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அவங்க அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு வராங்க. அங்கே ஒரு மலரை வச்சுக்கிட்டு அவனையும் அப்படி கிளம்புறாரு. அப்படி கிளம்பி போய்ட்டு சொல்ல தங்கச்சிக்காருக்கு ஒரு மெசேஜ் ஒரு நியூஸ் பார்க்குறான். இந்த மாதிரி 3 பேரை அப்யூஸ் பண்ண டாக்டர் மாட்டிக்கிட்டாரு, செத்துட்டாரு அப்படி மாதிரிலாம் நியூஸ் வருது. அதை பார்த்துட்டு அப்படி பேசிட்டே போகிறாங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இருக்கணும், இனிமேல் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னு பார்த்தா கவுண்டவுன்லேருந்து வந்துருக்குது திரும்பவும். இது மறுபடியும் முதல்ல அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவளுக்கு ஷாக் ஆகுது, எப்படி உயிரை வச்சு ஏமாற்றியாச்சு, நீ என்ன போகுது அப்படின்னு தெரில. அங்கே படத்தோட டைட்டில் போட்டு படத்தை முடிக்கிறாங்க. அவ்வளோ கதை. அடுத்த பாட்டு வரும் போல். சரி வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். படம் நான் அவ்வளோ சஸ்பென்ஸாக போகுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த ஃபோனில் ஹேக் பண்ணால் பார்த்தீங்களா, அவன் கண்டிஷன் என்னங்கிறத பார்ப்பான். அவன் வரான், இங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க சொல்ல அவள் ஃபுல்லாக செலவு பண்ணுறா போல். ஸோ இவன் தான் காசு கொடுத்து பார்த்துட்ருக்குறான். ஸோ பாட்டி என்ஜாய் பண்ணிட்டுருக்கான், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருக்குறான். அவன் ஒரு நிமிஷம் இங்கே வந்துடுறான்னு சொல்லிட்டு அவன் அங்கிட்டு கிளம்பி போகிறான். கிளம்பி போக சொல்ல இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. எனக்கு கவுண்டவுனில் வந்து அலர்ட் மெசேஜ். இவன் இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டானு பார்த்தா அவன் ஹேக் பண்ணியிருக்கான்லாம், அதனால் இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. உனக்கு சீக்கிரம் நீ சாக போகிறன்னு வருது. லைட் ஆஃப் ஆகுது. அவ்வளோ டமால். அந்த இடத்துல கதை முடிஞ்சுது. ஸோ ஆக மொத்தம் படம் முடிந்தது. மீண்டும் ஒரு நல்ல படத்தை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.